உங்க பேரு? உங்க பேரு? இந்த ஊர் பேர் என்னம்மா? குன்றி. அது இங்க வந்து என்ன இருக்குது? நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்க? சின்ன வயசுல இருந்து. நீங்க சின்ன வயசுல இருந்து இங்க தான் இருக்கீங்களா? சரி, இங்க வந்து எப்படி நல்ல நிறைய அனிமல்ஸ்லாம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்ன பாத்திருக்கீங்க? என்னென்ன இருக்குங்க? புலி சிறுத்தை பாத்திருக்கியா? பாத்திருக்கியா நீ? இங்க பாத்தியா ஆலங்காட்டுக்குள்ள பாத்தியா? அப்படியா? ஓ, அது மாதிரி யானை நிறைய பேர் மிதிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ரோட்ல 2 பேர். எப்போ? அப்போ வேணா. எப்போ? இங்க கோயில் கும்பாபிஷேகம். அப்படியா? கும்பாபிஷேகம் இப்போதானே முடிஞ்சது? இல்ல, அப்போ போன வருஷம். ஓ, அப்படியா? சரி சரி சரி. வேற என்னம்மா இங்க பார்க்க வேண்டியதுக்கு? முதலெல்லாம் பார்த்துருக்கீங்களா தண்ணிக்குள்ள? அப்போ யானை இருக்கு, புலி இருக்கு, சிறுத்தை இருக்கு, வேற மானு, காட்டு மாடு, கரடி. கரடி பார்த்துருக்கீங்களா? சரி சரி சரி. சரிம்மா, ஓகேம்மா, தேங்க்யூ. சரிம்மா, பாய். Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகான இந்த மழலை செல்வங்களுடைய ஒரு சின்ன இன்டர்வியூவை இந்த வீடியோட தொடக்கத்தில் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த காடுகள் அழகானதோ அதே போல் இங்கே வாழக்கூடிய இந்த குழந்தைகளும் அவங்க பேசுகிற இந்த வெள்ளந்தியான தமிழுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே அடர்ந்த வனங்கள் கொண்ட மாவட்டமான ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பூர் மலைப்பகுதிக்கு மேலே தான் நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே இந்த இடத்த ஒரு ஹிடன் டைகர் ரிசர்வ் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடம் எந்த அளவுக்கு அடர்த்தியானது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு காலத்துல வீரப்பன் அவர்கள் மறைஞ்சி வாழ்ந்த சத்தியமங்கலத்துடைய மலைப்பகுதிகளில் இந்த கடம்பூர் மலைப்பகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. முழுக்க முழுக்க யானைகளுடைய நடமாட்டம் மட்டும் இல்லாம எல்லா வனவிலங்குகளுக்கும் ஒரு புகலிடமா இருக்கக்கூடாதுதான் இந்த வனப்பகுதி. இந்த வனத்துல ஏகப்பட்ட மலை கிராமங்கள் இருந்தாலும் இப்ப நாம ஸ்பெசிஃபிக்கா போய்கிட்டு இருக்கிறது இந்த ரோட்ல இருந்து வலதுபுறமா திரும்பினா குன்றி அப்படின்ற ஒரு அற்புதமான மலை கிராமத்தை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த ஜங்ஷன்லயே பாருங்க யானைகள் நடமாடும் இடம், அதனால இங்க யாரும் நிக்க வேணாம் அப்படின்னு வனத்துறை சார்பாக ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இங்கிருந்து இன்னும் நம்ம 15 கிலோமீட்டர் இந்த அடர்ந்த வனத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம பயணம் செய்ய போறோம். ஆனா நீங்க இப்ப பாக்குற மாதிரி இந்த ரோடு இருக்காது. இன்னும் 5 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க ஒரு ஆஃப் ரோடிங்கா இந்த வனத்துக்குள்ள அப்படியே நம்ம போய் இந்த அற்புதமான வனம் எப்படி இருக்குது, இங்க வாழக்கூடிய மக்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த குன்றி அப்படின்ற இந்த மலை கிராமம் எங்க இருக்குனாக்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகாவில், அதாவது ஈரோட்டிலேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தொலைவில் கடம்பூர் மலைப்பகுதிக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ஒரு அடர்ந்த காடுகள் வழியாக பயணம் செஞ்சால் மட்டும்தான் இந்த மலை கிராமத்துக்கு நம்மளால் போய் அடைய முடியும். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வந்துட்டேன். முதலாக இந்த சாலையில் ஒரு ஆற்றுப்படுகை எனக்கு கீழே குறுக்கிடுதுங்க. இப்போ மழை வரத்து கம்மியாக இருக்கனால இங்கே நீர்வரத்தும் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துலையே பாருங்கள், என்னால் ஒரு அழகான மயிலை கொஞ்சம் தொலைதூரத்தில் பார்க்க முடியுது. எனக்கு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இது நீர்க்காகம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி தெரிஞ்சவங்க நிச்சயமாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம குன்றி போற வழியில கிட்டத்தட்ட 2-3 இடங்கள்ல இந்த மாதிரி ஆற்றுப்படுகைகள் நடுவுல குறுக்கிடுதுங்க. இது எல்லாமே ஒரு காலத்துல ஓடைகளா சிற்றாறுகளா இருந்த பகுதிகள். இப்படிப்பட்ட கடுமையான பாதையை தாண்டி தான் கிட்டத்தட்ட 1000 வீடுகள் உள்ள இருக்கக்கூடிய இந்த குன்றி மலை கிராமத்துக்கு தினந்தோறும் இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே மண்ணின் மைந்தர்கள். நம்மளை விட இங்க இருக்கக்கூடிய இயற்கையும் இயற்கை விலங்குகளையும் ரொம்ப நேசிக்கிறவங்களா நிச்சயமா அவங்க இருப்பாங்க. அதனாலதான் இதை ஒரு பெரிய தடையா கருதாம இன்னுமே சொந்த ஊர்லயே இன்னுமே வாழ்ந்துட்டு வராங்க.
எல்லா ஊர்களுக்குள்ளேயும் நம்ம சாதாரணமாக நுழைஞ்சிற மாதிரி இந்த ஊருக்கு நம்மளால போயிட முடியாதுங்க. ஏன்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த வனப்பகுதிகள் எல்லாமே சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை சேர்ந்தவை. இதே காடுகளுக்குள்ள மிகப்பெரிய காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக இன்னுமே வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புலிகள், சிறுத்தைகள், கரடிகள், காட்டுமான்கள், ஏகப்பட்டையான மான் வகைகள், ஏகப்பட்டவையான பறவைகள்னு இன்னுமே இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன கரடுமுரடான சாலையில பயணம் செய்யறதே நமக்கு ஒரு அலாதியான சுகமான அனுபவமா தான் இருந்தது. நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாதையிலேயே பகல் நேரங்கள்லயே காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமா உலாவர காட்சிகளும் இங்க நடந்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பகல்லையே சென்னாய் கூட்டங்களையும் நான் இதுக்கு முன்னால வந்திருக்கும் போது பார்த்துருக்கிறேன். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னால இதே குன்றிக்கு நம்ம ஒரு புல்லட் ட்ரிப்பா வந்திருந்தோம். அந்த வீடியோட லிங்கையும் இங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் என் ஸ்கிரீன்லயும் ஆட் பண்றேன். நிச்சயமா போய் பாருங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ள பயணம் செய்யும் பொழுது முழுன்னு போடப்பட்ட தார் சாலைகளில் பயணம் செய்கிறத விட இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆங்காங்கே சின்ன சின்ன குட்டும் குழியுமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி சாலைகளில் பயணம் செய்யும் பொழுது நம்ம உண்மையாகவே ஒரு காட்டுக்குள்ளே பயணம் செய்கிற ஒரு அற்புதமான உணர்வு நமக்குள்ளே ஏற்படுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி காடுகளில் நீங்கள் ஏற்கனவே நிறைய தடவை பயணம் செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சாலைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போகும்பொழுது இந்த சாலைகளில் நிறைய இடங்களில் என்னால் காஞ்ச யானை சாணங்களை பார்க்க முடியுதுங்க. ஏன்னா நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறது இந்த சத்தியமங்கலம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தார் ரோட்ல தான் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா மாலை 6 மணிக்கு மேல இங்க ஆட்சி செலுத்தக்கூடியவை எல்லாமே இந்த காடுகளில் வாழக்கூடிய பிரம்மாண்டமான காட்டு யானைகள். அந்த காட்டு யானைகளால் போடப்பட்ட சாணங்கள் தான் இந்த மாதிரி வெயில் நேரங்களில் ரொம்பவே மக்கி போய் இன்னுமே அந்த தடம் தெரியாம அப்படியே இருக்குது. இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ள நம்ம போகும்பொழுது வானிலையை நம்மளால கொஞ்சம் கூட கணிக்க முடியாதுங்க. இப்போ சின்ன சின்ன தூறலா இருக்கக்கூடிய இந்த மழைத்துளிகள் எப்ப வேணாலும் ஒரு மிகப்பெரிய கனமழையா மாறலாம். நம்ம இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண அடர்ந்த காடு கிடையாது. இங்கே மிகப்பெரிய யானைகள் வாழக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உள்ள வரனால பகல்லையே இந்த பல இடங்களில் புலிகள் மற்றும் சிறுத்தைகளுடைய நடமாட்டம் தென்பட்டிருக்குங்க. ஏன்னா இந்த சாலைகளுடைய கண்டிஷனையும் இங்கே வாழக்கூடியது ஒரு குறிப்பிட்ட அளவிலான குறைஞ்ச மக்கள் தான் இந்த காடுகளுக்கு உள்ள வாழ்றாங்க. அதனால மனிதர்களுடைய நடமாட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால விலங்குகளை பகல் நேரங்கள்லேயே இங்கே நிறைய இடங்கள்ல பார்த்துருக்காங்க. இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள இங்கே வாழக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் எப்படி பைக்கில் போகிறாங்கன்றதை நீங்களே பார்க்கலாம். ஆனால் இங்கே வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை இதுவாக தான் இருக்குது. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இந்த காடுகளை தாண்டி தான் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடம்பூருக்கு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் கல்வி, மருத்துவம் எல்லாத்துக்குமே இந்த அடர்ந்த காடுகளை தாண்டி தான் போகணும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒருத்தர் மட்டும் ஒரு வேலையில் பைக்கில் தனியாக போகிறது இல்லைங்க. 2 இல்லைனா 3 பேர் சேர்ந்து போகிறாங்க. இல்லைனா 2-3 பைக் இல்லைனா மிகப்பெரிய ஒரு கார் இல்லைனா பஸ்ஸு போகும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாலே போகிறது இவங்களுடைய வழக்கமாக இருக்குது.
இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கு போகிறதுக்கு சாலை வசதிகள் ஏதோ ஒரு காலத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பெய்கிற அதீத கனமழை காரணத்தாலும் வாகனங்கள் போயிட்டு வர்றதுக்கு இந்த ஒரு சாலைகள் மட்டுமே பயன்பாட்டுக்கு இருக்கிறனால அது பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க. ஆங்காங்கே விட்டு நல்ல சாலைகள் வருது. ஆனால் பெரும்பாலும் இந்த ரோடுகள் எல்லாமே கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கிராமம் மட்டும் கிடையாது, இந்த குன்றியை தாண்டி இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாக்காம்பாளையம் அப்படின்னு அது இன்னுமே ரொம்ப இன்டீரியராக இருக்கும். அந்த இடத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் மாக்காம்பாளையம் வனசாலையை கம்பேர் பண்ணும்போது இந்த குன்றின்றது எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஏன்னா மாக்காம்பாளையம் ரோடு பார்த்தீங்கன்னா முழுக்க 100% ஆஃப் ரோடிங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடம்பூரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குன்றி மாக்காம்பாளையம் இந்த மாதிரி காடுகளுக்குள்ள செந்நாய்கள் கூட்டமாக வாழுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு கூட்டத்திலையும் கிட்டத்தட்ட 50 to 100 செந்நாய்கள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த செந்நாய்கள்ன்றது ரொம்ப கொடூரமானது. ஏன்னா புலி, சிறுத்தை போன்ற விலங்குக்கு கூட ஒரு பிராணியை வேட்டையாடணும்னா முதல்ல அதோடைய கழுத்துல தான் கடிக்கும். உயிர் போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனா இந்த செந்நாய்களுடைய குணங்கள் அந்த இறை உயிரோடு இருக்கும் போதே ஒரு 4-5 செந்நாய்கள் ஒன்னா சேர்ந்து கண்ட இடங்கள் எல்லாம் கடிச்சு சாப்பிடும். அது சாப்பிட அப்படியே அந்த பிராணியுடைய உயிரும் போகும். அந்த அளவுக்கு கொடூரமானவைகள் தான் இங்க வாழக்கூடிய செந்நாய்கள். இதே கடம்பூர்லேருந்து கொல்லேகால் போகிற வழியில் இதே பயணத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஃபுட்டேஜை இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எத்தனை செந்நாய்கள் குறுக்க சாலைக்கு குறுக்கில் ஓடுதுன்றதை நீங்களே பார்க்கலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாகவும் அதே நேரத்தில் பயங்கரமாகவும் இருக்குது. காடுகளின் உண்மையான வேட்டை அரக்கர்கள் இந்த செந்நாய்கள். புலி முதலான விலங்குகளுக்கு கூட உணவுல ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு இருக்குதுங்க. ஆனா சிறுத்தைன்றது ரொம்ப மோசமானது. முதலைகள்லேருந்து பறவைகள் வரைக்கும் அதை சாப்பிடாததே கிடையாது. இந்த அதிபயங்கர காட்டுக்குள்ள ஒரு அழகான மயிலை நாங்க பார்த்தோம். இது என்ன பறவைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் குடும்பமாக அவ்வளோ அழகாக அந்த பாறைக்கு மேலே அதை பார்க்குறதே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்ததுங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே ஜூலியோ மியூசியமோ கிடையாது. இயற்கையாக அதனுடைய வாழிடத்தில் பார்க்குறது தான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. கிட்டத்தட்ட 250 கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய புலிகளும் வங்காள புலிகளும் சிறுத்தைகளும் வாழக்கூடிய இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள தான் இந்த மாதிரி சின்னஞ்சிறு பறவைகளும் மயில்களும் இன்னுமே வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதுங்களுக்கு இயற்கை தங்களை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்றத நிச்சயமா கற்றுக் கொடுத்துருக்குது.
இவ்வளவு நேரம் சமதளமா போயிட்டு இருந்த இந்த சாலைகள் இப்போ ஒரு சின்ன குன்றின் மேல நாங்க ஏறுற மாதிரி மேல் நோக்கி போறத இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குண்டும் குழியுமான சாலைகளில் இந்த மாதிரி காடுகளுக்குள்ள ஏன் நம்ம வரோம்னாக்க உண்மையான இயற்கையுடைய அழகு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே தாங்க குட்டி கிடக்குது. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நான் எங்கேயுமே பார்க்க முடியலை, எந்த இடத்துலையும் குப்பைகளோ சாக்கடைகளோ கிடையாது. எல்லா இடத்துலையும் பச்சை பசேல்னு அந்த சுத்தமான காற்றை நுகர்ந்துக்கிட்டே இந்த வாகனங்களை பயணம் செய்யறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயமா எனக்கு இருக்குது. கொஞ்ச தூரம் பயணத்துக்கு அப்புறமா இந்த இடத்துல எனக்கு வலது ஓரத்துல ஒரு வாட்ச் டவர் மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்தேங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்துல ஒரு சில ஆடு மாடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருந்ததும் நான் பார்த்தேன். இதை வச்சு நம்ம கிட்டத்தட்ட குன்றி மலை கிராமத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்றத என்னால உணர முடிச்சுது. இங்க வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்காக அரசு சார்பா தினமும் இருவேளை பேருந்து மார்க்கமும் போயிட்டு வருது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய குன்றிக்காக சத்தியமங்கலத்திலேருந்து வந்துட்டு போற ஒரு பேருந்துங்க. எனக்கு தெரிஞ்சு காலையில ஒரு முறையும் மாலையில ஒரு முறையும் 2 வேளை மட்டும்தான் இந்த பேருந்து இருக்குது. இந்த பேருந்துன்றது நகரத்துக்கும் இந்த குன்றிக்கும் ஒரு மிகப்பெரிய பாலமா ஒரு காப்பானா விளங்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இந்த பேருந்துல தான் எடுத்துட்டு வராங்க. குறிப்பா உணவுகளா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த விஷயங்கள் இருந்தாலும் முழுக்க முழுக்க இந்த மக்களுக்காக தான் இந்த அரசு பேருந்து ஒரு சேவையா தான் இங்க இயங்கிட்டு வருது. உண்மையாலுமே இவ்வளவு கடினமான மலைப்பாதையில் வைக்கக்கூடிய இந்த அரசு ஓட்டுநர்களுக்கும் அரசுக்கும் என்னுடைய ராயல் சல்யூட். கடம்பூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மலை கிராமத்தை நம்ம தரிசிக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வணிவழி பயணமா வந்தோமோ அந்த மலை கிராமத்துக்குள்ள தான் இப்ப நம்ம நுழைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்ப பாக்குறது தான் இந்த குன்றி மலை கிராமத்துடைய நுழைவாயில். இங்கேயே பாருங்க, குன்றி ஊராட்சி உங்களை வரவேற்கிறது அப்படின்னு ஒரு அழகா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இருந்து மாக்காம்பாளையம் ரூட் இருக்குன்னாங்க, அது ரொம்ப மோசமா இருக்குமா ரோடு? இப்போ வந்ததோட மோசமா இருக்குமா தம்பி? அப்படியா? இப்போ நான் போயிட்டு போனேன்னா சுற்றி இல்லையா, 15 கிலோமீட்டர் இல்லையா? இல்லை, இங்கே ஒரு வேலை இருக்குது எனக்கு, முடிச்சுட்டு மாக்காம்பாளையம் போகணும். ஆ, இங்கேருந்து ஆ சரி. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் மாக்காம்பாளையம்? அதான் அந்த குன்றி அந்த ஜங்ஷன்லேருந்து அந்த பஸ் நிற்கும்ல அங்கேருந்து. ஆ, 8 கிலோமீட்டர். ஆனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தானே? ஈவினிங் டைமில் போய்க்கலாமா? கார் விட்டு இறங்கக்கூடாது, யானையும் சுத்தம். இப்போ எதுவும் உள்ளது யானை பார்த்தீங்களா? ஊருக்குள்ளே வராது. இது ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது வர வழி. அப்படியா? நான் போகணுன்னா திரும்ப போய் அதுவும் ரொம்ப மோசமான ரோடு தான் இல்லையா? சரி பாருங்க. நாங்க அவர்கிட்ட என்ன கேட்டோம்னா, இப்ப நம்ம வந்தது அந்த கடம்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பயணம் செஞ்சு இப்ப நம்ம குன்றியை வந்து அடைஞ்சிருக்கோம். இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மலை கிராமமான மாக்காம்பாளையம் போறதுக்கு இந்த குன்றியிலிருந்தே உள்ளோடைய ஒரு வழி இருக்கு அப்படின்னு தான் எனக்கு சொல்லப்பட்டதுங்க. ஆனா அந்த வழி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்ததோட இன்னுமே கரடு முரடா இருக்கும் அப்படின்னு அந்த வேன் டிரைவர் நமக்கு சொன்னாரு. காரெல்லாம் கொண்டு போனீங்கன்னா நிச்சயமா சேசஸ் அடி வாங்கிடும். டிராக்டர் இல்லைன்னா பஸ் இல்லைன்னா பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க ஒரு பெரிய வாகனங்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னாரு. அதனால நான் இப்போதைக்கு இந்த குன்றியை மட்டும் கடைசி வரைக்கும் போய் அதுக்கப்புறமா மாக்காம்பாளையம் போகலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன்.
இந்த காடுகள் அப்படின்றது இப்போ நம்ம பயணம் செஞ்சுட்டு வந்த இந்த பாதையிலிருந்து இப்போ நம்ம வந்து சென்றிருக்கக்கூடிய இந்த குன்றியோட முடிவடைறது கிடையாதுங்க. இதுக்கு பின்னால நீங்க தூரத்துல பார்க்குற அந்த மலை முகடுகள் எல்லாமே இந்த சத்தியமங்கலம் காடுகளை சேர்ந்தவைகள் தான். இதை வந்து இங்க வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய பாஷையில ஆலங்காடு இல்லைன்னா பனங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல வீரப்பன் அவர்கள் மறைந்து வாழ்ந்த பகுதிகள் தான் இந்த பகுதிகள். இங்க இருக்கக்கூடிய காடுகள் எல்லாமே இந்த மலை முகடுகளுக்கு அப்படியே பின்புறத்தில் இருக்கக்கூடியதான் பர்கூர் காடுகள். நாங்கள் இதுக்கப்புறமா பெங்களூர் போகும்போது இந்த பர்கூர் காடுகள் வழியாக தான் போனோம். அங்கே இருக்கக்கூடிய தாமர்குளம், தட்டக்குளம் அது எல்லாத்தையுமே பார்த்தோம். எல்லாமே முழுக்க முழுக்க வனம் அதிகமாக கொட்டி கிடக்கக்கூடிய இயற்கை சார்ந்த பகுதிகள். அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே பார்க்க நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை மாதிரி உண்மையான இயற்கையை நேசிப்பவர்களுக்காக மட்டும்தான் நம்மளுடைய சேனல் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன வெகுமதியாக உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப உத்வேகமாக திரும்ப இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கியா அது செயல்படும். ஸோ இப்போ நம்ம இந்த குன்றி மலை கிராமத்துக்கு உள்ள இருக்கிறோம். சுத்தி காடுகள் தாங்க, அடர்ந்த காடுகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு தான் இந்த குன்றி கிராமம். இன்னுமே பாருங்க அந்த 90s 80s இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஓட்டு வீடுகள், இயற்கை சார்ந்த அழகான ஒரு வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை. எந்த விதமான கமர்ஷியலான விஷயங்கள் எதுவுமே என்னால் பார்க்க முடியல. மக்கள் வந்து பெரும்பாலும் நடந்து தான் போறாங்க எல்லா இடத்துக்கும். இன்னுமே இயற்கையை சார்ந்து அந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்றனால தான் டியர் வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த குன்றி மலை கிராமத்துடைய மைய பகுதிக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் ஒரு சின்ன அந்த ஒரு டாடா ஏஸ் நிற்குது பார்த்தீங்களா, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஜங்ஷனுங்க. இந்த ஊரில் எது நடந்தாலும் இந்த இடத்துல தான் எல்லாருமே கூடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்தியிலேருந்து கிளம்பக்கூடிய அந்த அரசு பேருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த குன்றி கிராமத்துக்கு இந்த இடம் வரைக்கும் வந்து இங்கே ஒரு யூட்டர்ன் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நின்றுடும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மெயின் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம இடது பக்கமாக லெஃப்டில் திரும்பினோம்னா இங்கேருந்து மாக்காம்பாளையம் அப்படின்ற இன்னொரு மலை கிராமத்துக்கு போகலாம். ஆனால் போகிற வழிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமாக கரடுமுரடாக இருக்கும் தான் நமக்கு சொன்னாங்க. இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள எவ்வளவு வீடுகள் இருக்குன்றத நீங்களே பார்க்கலாம். நிறைய குடியிருப்புகள், இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கிறதுக்காக உள்ளே ஒரு அரசு பள்ளி செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து ஒரு சர்ச்சையும் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளி. உண்மையாலுமே இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள படிப்புடைய முக்கியத்துவத்தை முன்னிட்டு அரசு சார்பாக ஒரு பள்ளி நடத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த குன்றியில் அப்படியே ஒரு மலை கிராமத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த ஜங்ஷனில் ஒரு பரோட்டா கடை ஒன்று இருக்குங்க. இங்கே இருக்கிறதே ஒரு சின்ன ஒரு டிஃபன் கடையும் ஒரு டீ கடையும் தான். அங்கே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குன்றியில் இருக்கக்கூடிய ஒரு பரோட்டா கடை. இது வந்து மாலை நேரம் அப்படின்றனால விறகடுப்பில் சுட சுட பரோட்டா போடுறதுக்கு கடைக்காரர் ரெடியானார். நம்ம வந்து நல்ல பசியில் வந்தனால இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. ரொம்ப அற்புதமாகவே இருந்தது. எந்தவித கலப்படமும் இல்லாமல் அப்படியே அந்த விறகடுப்பில் பரோட்டா போட்டு கொடுத்தாங்க. பரோட்டாவும் நல்லா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சைட் டிஷ்ஷும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆக ஆரம்பித்தோம். ஸோ இதுதான் அந்த ஹோட்டலுடைய பேர், அன்னம்மாள் உணவகம். இங்கே இருக்கிறதே 2 ஹோட்டல் தாங்க இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன ஹோட்டல் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. உண்மையாலுமே இந்த பயணம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அற்புதமான திருப்தியை தான் எனக்கு கொடுத்துச்சு. நீண்ட நாளைக்கு அப்புறமா ஒரு அற்புதமான வனவழி பயணமா இது எனக்கு அமைஞ்சது. ஒரு அற்புதமான நினைவுகளுடன் நாங்கள் திரும்பவும் ரிட்டர்ன் ஆக ஆரம்பித்தோம். நாங்கள் திரும்பும்போது கிட்டத்தட்ட நல்லாவே இருட்டிருச்சு. இது ஒரு திகில் நிறைந்த இரவு வழி பயணமாக இருந்தது. அந்த பயணத்தில் நம்ம என்னென்ன மாதிரி விலங்குகள் பார்த்தோம், அது எப்படிப்பட்ட பயணமாக இருந்ததுன்றது அடுத்த பகுதியாக நிச்சயமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் என்றைக்குமே இந்த ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல் உங்களுக்கானது தான். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை